இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு முட்டையும் வச்சு எப்படி பேன்கேக் செய்கிறது அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அப்படி மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு முட்டை, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன சின்ன பேன் கேக்காக ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் பட்டர் இல்லாட்டி நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடும் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பேபி ஃபுட் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.